கப்பு வந்து கருப்பாயில் இருக்குது. சுடுதண்ணி ஊற்றினா இப்படி மாறமாண்டு பாருங்க இந்த கப்பு. வாங்க காட்டுறேன். இப்போ நான் பிளேட்டி பிடிக்க போகிறேன். பிளேட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ்ஷோட சிப்ஸ் மேய்க்க போகிறேன். இதாக போயிருக்கு பாருங்க. சிப்ஸு மேய்க்க போகிறேன். ஓகே மக்களே, பாருங்க இந்த லஞ்ச் ரெடி. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மற்ற வந்து சலாட்டும் கொஞ்சம் போடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய லஞ்ச் இன்றைக்கு. சலாட் ஆகாது எங்களுக்கு டயர்ட் ஆகாது. ரெண்டு பேரும் வேலையை போகிறபடியாக நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்களா மக்களே, என்னுடைய வாழையை பாருங்க. 3 வாழை நிற்கிது மக்களே. 3 வாழை நிற்கிது பாருங்க. அதில் குட்டியெல்லாம் போட்டு நிற்கிது. எல்லாமே 4 நிற்கிது பாருங்க. சின்ன குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க. அடுத்த சின்ன தட்டுக்கு 4 வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா வச்சுட்டு ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறேன் மக்களே. என்னென்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் எங்களோட வீட்டை நிற்கிறேன். என்ன சொன்னால் இன்றைக்கி நல்லா வெயில் இருக்குது, ஆனால் லைட்டாக குளிருது. இனி வந்து சம்மர் முடிஞ்சு விண்டர் தோங்க போகுது. பாருங்க அவங்கள வாழையெல்லாம் நிற்கிது. இப்போ நான் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், இப்போ தான் ஒலிம்பி விளக்கிட்டு டவுனுக்கு போட்டு வந்து ஷாப்பிங் கொஞ்சம் சேர்ந்துட்டு என்ன சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் வந்து போட்டினோம் ஸ்கூலுக்கு. என் மனைவியும் வேலைக்கு போட்டால். எனக்கு வந்து காலமே வேலை இல்லை. அதனால் நான் இப்போ பின்னேரம் தான் எனக்கு வேலை. அதனால் ஏதாவது லஞ்சுக்கு ரெடி படுத்து கொண்டு யோசிக்கிறேன். இனி வந்து லஞ்சுக்கு வந்து சமைச்சு கொண்டுண்டா சரி வரா. என்ன சமைக்க லேட்டாக போச்சு. இப்போவே 12 மணி ஆச்சு. இனி சமைச்சு 5 மணி வேலை இப்போ லேட் ஆகிடும். அதனால் நார்மலாக லைட்டாக இன்றைக்கு ஒரு லஞ்சு செய்வோம்ண்டு அதையும் உங்களுக்கு காட்டுவோம்ண்டு இருக்கிறேன் மக்களே. அதையும் காட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களை அதையும் காட்டுறேன் மக்களே. அதுக்கு முதல் பாருங்க இந்த வாழையை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க அந்த பக்கம் காட்டுறேன் வாழையை எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா மக்களே, என்னுடைய வாழையை பாருங்க. 3 வாழை நிற்கிது மக்களே. 3 வாழை நிற்கிது பாருங்க. அதில் குட்டியெல்லாம் போட்டு நிற்கிது. எல்லாமே 4 நிற்கிது பாருங்க. சின்ன குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இன்றைக்கு தான் வெயில் இருக்குது. இப்போ 2-3 நாளாக ஒரே மழையால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லெல்லாம் மலர்ந்து நிற்கிது பாருங்க. இனி வந்து குளிர் துவங்கினா கொஞ்சம் கஷ்டம் தான் கார்டினர் க்ளீன் பண்ணுறது. சின்ன வெயில் கொஞ்சம் எரிச்சால் ஓகே. பாருங்க இதில் பூ கொண்டு வச்சுக்கணும். வடிவான பூ கொண்டு வெயில் எரிச்சா விட்டெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கு என்ன உதவியில் வெதர். சாட்டர்டே சண்டே நல்ல வெதர்னு சொன்னால் புல்லை விட்டலாம். பாருங்க என்ன வடிவா வாழையை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க மக்களே, இதுதான் என்னுடைய வாழை. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது வாழை. வேணும் அந்த மாதிரி காற்றுக்கு நல்லா ஆடுது. இதில் வெள்ளிக்கிழமையில நல்ல மிரக்கறி சமைச்சு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் மக்களே. வாங்க மிச்ச வீடியோ வாங்கலாம் தொடருவோம் மக்களே. என்னென்னு சொன்னால் மக்களே, இப்போ வந்து அங்கே என் வாழையை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய கிச்சனுக்கு வந்துட்டேன் பாருங்க மக்களே. கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போட்டினோம். அப்போ அதால் இப்போ நான் தான் தனியாக மனைவியும் வேலையை போட்டால். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கப்பலெல்லாம் பிடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கணும். இப்போ இதில் நான் க்ளீன் பண்ணி வைக்கணும். மனைவி விறகு முதல் என்ன சொன்னால் எல்லாம் க்ளீன் பண்ணி வடிவாக வச்சாதான் மனைவியும் வந்து ஹாப்பியாக இருப்பாள். பிள்ளைகளும் வந்து பின்னேரம் தங்களோட மத்தியானம் பின்னேரம் சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ண போய் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நான் க்ளீன் பண்ண போகிறேன் மக்களே. இதுக்கு வந்து செப்பரேட்டாக இது வந்து டீ குடிக்கிற பாத்திரம் வந்து செப்பரேட்டாக தான் பொஞ்சு வச்சுக்கிறோம். மெச்சங்கள் வாய்கிறது புரிமையாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் வந்து பச்சை தண்ணியெல்லாம் வந்து கழுவுவோம். என்ன சுடுதண்ணியில் கழுவிடலாம். சுடுதண்ணியில் கழுவப்படி கிடைக்கும்போது மனைவி வந்து சத்தம் போடுவோம். அதனால் பச்சை தண்ணியெல்லாம் கழுவுவேன் நான் கழுவலாம். ஏன்னு சொன்னால் பச்சை தண்ணியால் அவ்வளோ கழுவுறோம். அப்போ எல்லாம் வடிவாக பச்சை தண்ணியால் கழுவுவோம். வடிவாக கழுவினா தான் மடிக்காது மணக்காது. எந்த குளிர்காலத்திலையும் பச்சை தண்ணியாலாம் நான் கழுவுறது. என்னென்னு சொன்னால் அது வந்து சுடுதண்ணியால் கழுவினாலும் 2 மணி நேரம் கழுவினாலும் கொஞ்சம் படு கிடைக்கும். பட் கூடுதலாக பாவிக்கலாம் மிக்ஸ் பண்ணி. எனக்கு வந்து பச்சை தண்ணியால் கழுவி பழகிட்டுது. என்னென்னு சொன்னால் இருந்தாலும் நான் சுடுதண்ணி போட்டு கழுவினா மனைவி வந்து மறந்து பார்ப்பேன். இன்னும் படு கடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி. அப்போ இதை இப்போ வடிவாக சோப் போட்டு கழுவிட்டு 6 கப்பு கிடக்குது. இப்படியே எல்லாரும் பிடிச்சிட்டு பிள்ளைகள் ஓடிடணும். அவள் தெரியும் தான். இங்கே வந்து பிள்ளைகள் வந்து பிஸி தாங்கள் வந்து டக்குன்னு குடிச்சிட்டு ஓடி போயிடணும். நாங்களும் வந்து வேலையில் போகிறோம். நாங்களும் பிஸி தான். இங்கே வந்து
லண்டனில் வந்து தெரியும் தானே ஒரே லைஃப் வந்து ஹாட்டான லைஃபு. வேலைக்கு போகணும், வந்து வீட்டு வேலை செய்யணும். யோசிச்சு பாருங்க மக்களே. ஊரில் என்ன சொன்னால் நாங்கள் பொம்பளையில் சமைக்க ஓட்டி பேச தெரியலாம். இங்கே வந்து ரெண்டு பேரும் சமன், பெண்களும் சமன் ஆண்களும் சமன். ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் வேலைக்கு. ஏன்னு சொன்னால் அப்போ தான் வந்து அவங்க எப்பயாருமே நவைக்கும் டயர்ட் ஆகாது, எங்களுக்கும் டயர்ட் ஆகாது. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறபடியாக நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். பாருங்க இப்போ வந்து என்னென்னு சொன்னால் முதல் வந்து இதெல்லாம் கழுவி வச்சுட்டு கப்பலெல்லாம் கழுவி வைக்கணும். தனியாக பச்சை தண்ணியெல்லாம் கழுவி பாருங்க. கழுவி போட்டு வீட்டில் ரெண்டா சும்மா நிற்கிறோம், வேளாண் செய்வோம். எங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஊர் லைவை விட இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து சரியான ஹார்ட். என்னென்னு சொன்னால் உங்களுக்கே வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கே தெரியும். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்யணும். ஊர்லன்னு சொன்னால் அம்மா அப்பா ரெண்டாவது ஹெல்ப் பண்ணிக்கணும். இங்கே நாங்கள் எல்லாம் நாங்களே தான் செய்யணும். பாருங்க இதில் கொஞ்சத்துக்கு இப்படி வச்சுட்டு நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். தண்ணி வடியே தான் வைக்கணும். கவுட்டு தண்ணி வடித்து கவுட்டு வச்சுட்டு நீங்கள் நினைப்பீங்க அவன் பாத்திரங்கள் தெரியாமல் எங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நான் சும்மா இன்றைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் யாரும் குறை நீக்கக்கூடாது. அவங்க இப்படி இது வீடியோக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பாருங்க நான் இப்படி வேலை செய்யணும்னு சொல்லி அதுக்காக தான். பார்த்தீங்களா மக்களே, பாருங்க எல்லாம் மணக்கிளை. இப்போ என் மனைவி வந்து பொலிசு மோப்பம் பிடிக்கிற மாரி மணந்து பார்ப்போம். அவங்க வீட்டை விலைக்கு நோட்ட பண்ண குப்பையாக இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நான் வந்து சமைக்கிறேன். என்ன சொன்னால் நீ அவள் சமைக்கணும், நான் வெளியில் ஷாப்பிங் லேட்டாக போய் சமைச்சுட்டு இது எங்களை கரை சமைக்கிறேன்னா லேட்டாக இந்த வெள்ளக்கார சாப்பாடு தான் நான் செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொன்னால் நார்மலாக லைட்டாக சிம்பிளாக ஒரு சாப்பாடு லஞ்சுண்டா இந்த நாங்கள் லஞ்சு பிள்ளைகள் வந்து ஈவினிங் தான் 3:30 பழையத்தில் வந்து இப்படி சாப்பிட்டு பின்னேற 6 மணி ஆகும். அப்போ நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு போவோம். நார்மலாக லைட்டாக சாப்பிட்டு நிறைய வந்து சாப்பிடுவோம் செய்து வச்சா. இப்போ வந்து கரண்டிகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கழுவினா இங்கே இப்படி கவுண்டர் காய்ஞ்ச உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு வந்து உடஞ்சிட்டு வரும். எனக்கு வந்து அங்கே தூக்கி வைக்கிறாங்க. அதில் வச்சா எனக்கு உடஞ்சி ஒரு மணி நேரத்தால் தூக்கி இங்கே வந்து டிஷ் வாஷ் இருக்குது. நாங்கள் டிஷ் வாஷ் கூடுதலாக பாவிக்கிற குறைவு. என்ன சொன்னால் கொஞ்சம் கப்புக்காக நாங்கள் டிஷ் வாஷை பாவிச்சு கரண்ட் விட வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சொன்னால் இங்கே வந்து கரண்ட் கேஸ் பில்லெல்லாம் இப்போ சரியான பில்லு. லண்டனில் வந்து எல்லா நாட்டையும் விட லண்டனில் வந்து கூடுதலாக பில்லுகள் கூட. மற்ற நாடுகளில் பில்லுகள் குறைவு, அதை சேர்த்து எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து லண்டன் வந்து நிறைய பில்லு வந்து கவுன்சில் டேக்ஸ் புரியும்பா, டிவிக்கு புரியும்பா, தண்ணி பில்லு வந்து போகிறதுக்கு தண்ணி புரியும்பா, வாரத்துக்கு தண்ணி புரியும்பா, 2 தண்ணி பில் கட்டுவோம் இங்கே. ஏன்னா வாரத்துக்கு போகிறதுக்கு புரியும்பா. கேஷ் எலக்ட்ரிக் பில்லு சரியாக கூட்டிட்டாங்க. இங்கே வந்து எல்லாம் நிறைய இப்போ இன்சூரன்ஸ் இல்லை கார் இன்சூரன்ஸ்லேருந்து சாலம் இப்போ எல்லாம் கூட்டிக்கொண்டு போகுது. என்ன சொல்ல லண்டனில் இப்போ வந்து வாழ்கிற கொஞ்சம் ரொம்ப சரியான கஷ்டம். என்ன செய்கிறேன், நாங்கள் வந்துட்டோம், வாழ்கிறோம், ஒன்றும் செய்யலாது. பிள்ளைகள் வளர மட்டும் ஒன்றும் சமாளிக்க தானே வேணும் மக்கள். அப்போ டிஸ்போஸ் இருக்குது. நாங்கள் வந்து பிஸ்னஸ் மேன் வந்தால் நாங்கள் கப்பல் பிளேட்டுகள் பாவிச்சா டிஸ்போஸை போடுவோம். மற்றபடி கொஞ்சம் பிளேட்டுக்காக டிஸ்போஸை நாங்கள் போடலாம். போட்டால் வேஸ்ட் தானே, சும்மா ஒரு மத்தியானம் சுற்றி கொண்டு கரண்ட் பில் எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் இதுக்கு டிஸ்போஸ் பிசி வந்தால் ஆக்கள் வந்தால் போடுவோம், மற்றபடி போடுறோம் இல்லை மக்களே. இப்போ நான் எல்லாம் கழுவிட்டேன். இப்போ வந்து நான் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடிப்படுத்த போகிறேன். என்ன சாப்பாடுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக தான் என்ன செய்ய போகிறோம், வெள்ளைக்கார சாப்பாடு என்ன டக்குன்னு ஒரு காட்டுறேன் பேரணும் மக்களே. வாங்கோ அடுத்த வீடியோ போகும். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்ல வெள்ளைக்கார சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொல்லி, இதுதான் அந்த சாப்பாடு. இது வந்து கடையில் விற்கிது ஃபிஷ்ன்னு சொல்லி. இதுக்கு வந்து எல்லாம் மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. நான் ரோலுக்கு போடுவோம் அதேமாரி அந்த ப்ரெட்டிங் மாவு மாதிரி போட்டு அப்படி வச்சுக்குவோம் ஃபிஷ் உள்ளுக்கு. இதைத்தான் நான் வைக்க போகிறேன் அவனுக்கு. இதை வந்து அவனுக்கு வச்சுட்டு தாண்டி சாப்பிட போகிறேன் பாருங்க. ஒன்றுக்கு வந்து 4 இருக்குது ஒரு பாக்ஸுக்கு. எங்களுக்கு அளவாக வைக்க போகிறோம். வச்சு வந்து பார்த்துட்டு அதுக்கிட்ட வைப்போம். இதை வச்சு
இது வந்து எண்ணெயிலையும் பொரிச்சு சாப்பிடலாம். எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா எங்களுக்கு உடம்புல கொழுப்பு தானே. இது வந்து அவனுக்கு கூடுதலாக வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்லது. ஓயிலும் வந்து வெளியேறிடும். நல்ல டேஸ்டாக இருக்கும். மற்ற ஓயிலில் வந்து பொரிச்சா அது என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம், டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள வச்சு செய்ய போட்டு தான் சாப்பிட போகிறோம். வந்து சின்ன வேகானு 1 2 3 4 5 6 7 கிடக்குது. எவ்வளோ வைப்போம், எவ்வளோ வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து சிப்ஸ் வைப்போம். பார்த்தீங்களா, இதுதான் ஃபிஷ். இதில் வந்து மாவு எல்லாம் போட்டு வட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அவனுக்கு வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு. அவனுக்காக இப்போ வாங்க உங்களுக்கு வைக்கிறது அவனுக்கு காட்டுறேன். என்ன சொன்னால் இது வந்து நல்ல டேஸ்டான ஃபிஷ். சூப்பராக இருக்கும் சாப்பிட. இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து 4 இருக்குது. ஓகே மக்களே, வாங்க உள்ளே வைக்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மேக்கப் போகிறதா இருக்கும். ஒரு அரை மணித்தியால் மெச்சா காணும். அரை மணித்தியாலத்தில் போயிடும். இதுக்குள்ளே வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, என்ன ஒரு தட்டு வைக்க போகிறோம். அடுத்து மெட்டு தட்டுக்கு சின்ன தட்டு இருக்குது. இது பெரிய தட்டு, என்ன ஒரு சின்ன தட்டு இருக்கு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த சின்ன தட்டுக்கு 4 வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, வச்சுட்டு ஆன் பண்ண போகிறேன். ஓகே பாருங்க, இதுதான் ஃபிஷ். இப்போ வந்து இதை நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். 180 விட்டால் காணும். மற்ற வந்து அரை மணித்தியாலம் வடிவாக காணும். பாருங்க, இப்போ போய் கொண்டு இருக்குது. நீங்கள் அரை மணித்தியாலம் அடுக்க உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. மக்களே, ஃபிஷ் வந்து போய் கொண்டு இருக்குது. இப்போ எனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா டீ குடிக்க போகிறேன் மக்களே. இப்போ டீ குடிக்க போகிறேன். இந்த கப்பை பாருங்க, இந்த கப்பு வந்து கருப்பாயில் இருக்குது. சுடுதண்ணி ஊற்றினா இப்படி மாறமாண்டு பாருங்க இந்த கப்பு. வாங்க காட்டுறேன். இப்போ நான் பிளேண்டி குடிக்க போகிறேன். பிளேண்டி குடிக்க காட்டுறேன் கப்பு என்ன நிறத்தில் மாறுதுன்னு பாருங்க. இந்த கப்பு வந்து இப்போ கருப்பாக இருக்குது. கொஞ்சத்தில் பாருங்க இப்படி வர போக வேண்டும். பார்த்தீங்களா, ஓ பண்ணிட்டேன். சுடுதண்ணியை விடுவோம். சுடுதண்ணி விட்டோன்னா கப்பு போகிற கலரில் வரும் பாருங்க. பார்த்தீங்களா, டக்குன்னு மாறுறது பார்த்தீங்களா, டிசைன் வேறு பாருங்க இப்படி இருந்து பாருங்க. சுடுதண்ணி விட்டோன்னா டக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு டிசைனை வந்துட்டு பார்த்தீங்களா. அதில் என்ன சிக்கலம் இருக்குது பாருங்க. டிசைன் எனக்கு இல்லைனா பாருங்க. இஞ்சாலே பார்த்தீங்களா, மெட்டுப்பாங்க பார்த்தீங்களா. சுடுதண்ணி விட்டால் தான் அப்படி பேருந்து சூடு ஆறணுன்னே நார்மலாக பிளேக்குக்கு வந்துடும். இப்போ நான் பிளேன் குடிக்க போகிறேன். பிளேன் குடிச்சிட்டு உடுப்பு மாற்ற போகிறேன். என்ன உடுப்பில் டக்குன்னு மணக்கு நல்ல உடுப்பு போட்டிருக்கேன். வெளியில் போன உடுப்பு வீட்டு உடுப்பு போட்டு வர போகிறேன். வந்து நான் சாப்பாடு எடுக்க போகிறேன் வெளியில். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ தொடரலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ்ஷோட சிப்ஸு மேய்க்க போகிறேன். இதாக போயிருக்கேன் பாருங்க. சிப்ஸு மேய்க்க போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் இறக்கான் சிப்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, சால்ட் குக் ஆகுது. இதுக்குள்ள வைக்க சிப்ஸ் எனக்கு அங்கால வந்து ஃபிஷ் வந்து போயிட்டு குறைச்சிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸில் எடுப்பேன். ரெடியாக இருக்காங்க. நல்ல சோப்பாக வந்துட்டு பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸில் எடுக்க சாப்பிடிக்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே மக்களே, பாருங்கள் இந்த லஞ்ச் ரெடி. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். மற்ற வந்து சலாட்டும் கொஞ்சம் போட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய லஞ்ச் இன்றைக்கி. சலாட்டும் கொஞ்சம் போட்டு சாப்பிட போகிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். மற்றது வந்து பெரி பெரி உரப்பு சோஸ் கொஞ்சம் விட போகிறேன். சோஸு கொஞ்சம் நான் லைட்டாக தான் சாப்பிட்றேன். இது இந்த ஆயில் இருக்க வந்து நாங்கள் இது கலட்டு மூடி அது சோஸ் கலந்துட்டு வரும். மூடி கலட்ட மறந்துட்டேன். இல்லை, நோ ப்ராப்ளம். இது வந்து அவனுக்குள்ளே வச்சபடியாக எங்களுக்கு வந்து எண்ணெய் வெண்ணெய் எழுத்துட்டு தான் இருக்கும். மற்ற வந்து காலிக் சோஸ், இது கோட் பெரி சோஸ், இது காலிக் சோஸ்.
எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வராங்க நல்லா ஆயில் எல்லாம் வடுபட்டுடுது. சிப்ஸும் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டபடியாக சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் கொஞ்சம் கூட போயிட்டு ஓகே பரவாயில்லை, சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் பள்ளக்கார சாப்பாடு. இன்னும் லஞ்ச் இன்னைக்கு ரைஸ் சமைக்கல. பார்த்தீங்க எல்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. மற்றது இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனே மறக்காம தட்டுங்க. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேன் அந்த மக்களே. இதோட வீடியோ முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.